இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முதலீடாக வாங்குறீங்க, இன்றைக்கி ஒரு முதலீடாக நீங்கள் வாங்குறீங்க, ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்குறீங்கன்னா இப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு லாங் டேர்முக்கு ஒரு லாங் டேர்முங்கிறது என்னென்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷம் சைக்கிள். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்னா டெஃபினட்டாக நீங்கள் 10லேருந்து 20% வரைக்கும் கோல்டு வச்சுக்கலாம். நீங்கள் கோல்டு மட்டுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் இப்போ வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா கோல்டுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கும்போது இப்போ நீங்கள் ஆர்பிஐ சொன்ன ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அடமானம் வைக்கிறதுலேருந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கும்போது என்னென்னா 3% ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜு, பையிங் சார்ஜு, நீங்கள் விற்கும் போதும் 3% ஜிஎஸ்டி, இதெல்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கோல்டு ஒரு லாங் சைக்கிள், ஒரு 6 வருஷம் 7 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணாமல் கூடி இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கோல்டுங்கிறது யூஸ்வலாக ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா கோல்டு இஸ் ஓல்டு. இன்றைக்கி காலகட்டத்தில் கோல்டு மாதிரி சில்வருக்கு நமக்கு நிறைய வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே 5G ஃபோன், அதுக்கு சில்வர் வேணும். நீங்கள் சோலார் பிளான்ட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு சில்வர் வேணும். நீங்கள் இவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு சில்வர் வேணும். ஸோ இன்றைக்கி சில்வர் வேணும், ஜிங்க்கு வேணும், காப்பர் வேணும், க்ரூடு வேணும், அலுமினியம் வேணும், இந்த மாதிரி நிறைய கமாடிட்டி. ஸோ என்ன பண்ணலான்னா நீங்கள் கோல்டு ஸ்டாண்டலோன் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக மல்டி அசட்னு சொல்கிற இதில் வாங்கும்போது கோல்டும் இருக்கும், அதில் மற்ற கமாடிட்டிஸும் இருக்கும், கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் வரும், இதை விட பிரமாதமாக வரத்துக்கு கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்ஸேஷன் வைஸ் மேக்கிங் சார்ஜ் இருக்காது, பையிங் சார்ஜ் இருக்காது, எப்போ வேணாலும் வாங்கிக்க முடியும், எப்போ வேணாலும் விற்றுக்க முடியும். அது உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும்.